கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த ஃபார்மா செக்டார் மட்டும், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டே கீழே விழுந்தாலும் இந்த ஃபார்மா செக்டார் மட்டும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ 2 நாளாகவே நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம். ஸோ இதில் இந்த டாக்டர் ரெட்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏற்றம். நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4% அப்சைடில் போயிருக்கு. ஓகே, நம்ம இது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு நம்ம ஒரு 5 இல்லை 6 ஸ்டாக்ஸ் பார்த்துலாம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாக்டர் ரெட்டி. இந்த டாக்டர் ரெட்டி உங்களுக்கு அதில் ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ட்ரி நம்ம பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட டார்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஹை. அதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 1411. ஓகே, இதை எஸ்எல் எங்கே நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எஸ்எல்ல வந்து இந்த 1224 எஸ்எல் வச்சுக்கலாம். எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஹெல்த் கேர். இந்த பஜாஜ் ஹெல்த் கேர் வந்து உங்களோட 2022லேருந்து 2024 வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ என்ன கேட்டால், இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் போயிருக்கு. ஒன்று, இந்த கன்சல்டேஷன் ஜோனை உடைச்சதுனால இன்னும் மேலே போகலாம். ஸோ இனிமே தான் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸே நிறையா இருக்குது. எப்பயுமே ஒரு ஸ்டாக் வந்து கன்சல்டேஷன் ஜோனை உடச்சிச்சினாவே வெறித்தனமாக ஏறும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை, அப்படி தான் ஏறி இருக்குது. உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் ஜோனையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு தொடர்ந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம். நீங்கள் எஸ்எல் வந்து இந்த 457 எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஜோன், அதாவது இந்த நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கூட நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10% ஆல் டைம் ஹையில் 5லேருந்து 10% கூட வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஆரோஃப் இண்டோ ஃபார்மா. ஸோ இது ஒரு டபுள் பாட்டம் வந்து நெக்லைன் இன்னும் பிரேக் ஆகலை. நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்லைன் வந்து உங்களுக்கு 1270க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் உங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம இந்த 1205 இந்த 1205 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ஹோல்டு பண்ணலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 1409. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை. நீங்கள் 1600 நீங்கள் அதோட செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் நாட்கோ ஃபார்மா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதாவது இதை நல்லா கவனித்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதை வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லலாம். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். தொடர்ந்து ஒரு 2 or 3 டேஸ் அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த நெக்லைன்லையே. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட நெக்லைனில் வந்து
ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணணும். 1495 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை இப்போவே கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகுது. எந்த ஸ்டாக்குமே ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. அதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 1610. எஸ்எல் வந்து நீங்கள் மினிமாவே வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நீங்கள் வச்சுக்கலாம். என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 1400 அந்த ரேஞ்சில், இல்லை 1408 இந்த ரேஞ்சில் நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டுமே. 1610 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் IOL கெமிக்கல் அண்ட் ஃபார்மா. ஸோ இது வந்து இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிருக்கு. நேற்று ஒரு கிட்டத்தட்ட 4%, 3.65% வந்து அப்சைடில் போயிருக்கு. நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு இந்த 537 இதோட டார்கெட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த விக்கில் வைக்காமல் இந்த பாடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 516 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.